Hello friends, welcome back to Play Tamil Lab. So இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸோட என்டையர் மூவி இப்போ நம்ம இந்தியாவிலேயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரு நாள் முன்னாடியே. அண்ட் மெயினாக இப்போ இந்த படத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் ஃபுல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் கண்டிப்பாக நம்ம அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் பார்க்குற முன்னாடி அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் பார்த்துருக்கணும், நம்ம இன்டூ த ஸ்பைடர்வர்ஸ். அண்ட் இன்கேஸ் அதை பார்க்காம வந்து அது சீக்கிரமாக முடிச்சிருங்க. ஏன்னா அதில் தான் வந்து ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ யார், அவர் யூனிவர்ஸ் என்ன, மைல்ஸு அண்ட் அவர் எத்தனை கேரக்டரோட ஃபெமிலியராக இருக்கார். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் நடக்கும் அண்ட் அதில் வந்து இந்த மாதிரி வேறு டைமென்ஷன்ஸ்லேருந்து நிறைய ஸ்பைடர்மேன்ஸ்லாம் நம்ம ஹீரோ இருக்க யூனிவர்ஸ்க்கு வருவாங்க அண்ட் அங்கே வந்து நம்ம ஹீரோவை ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பை த வே ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி அண்டு லைக் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான மூவின்னு கூட சொல்லுவேன். ஏன்னா அதை பார்க்கும்போது அந்த டைமில் ஸ்பைடர்மேன்ஸோட எவ்வளோ மூவி நம்ம பார்த்துருக்கோம், லைவ் ஆக்ஷன் மூவி பார்த்துருக்கோம், நிறைய அனிமேட்டடான ஷோஸ்லேருந்து. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பீக்காகவும் இருந்தது அண்ட் திருப்பியும் அந்த ஸ்பைடர்மேனோட ஒரு ஃப்ரெஷ்னஸோடு கொண்டு வந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போதே அப்படியே நீங்களும் அப்படியே ஃபேன் ஆயிடுவீங்க. அண்டு ஒரு சூப்பர் ஹீரோ மூவிஸில் என்னென்னலாம் இருக்கணும், அந்த இமோஷனல் டேட்ஸ், அந்த ஃபேமிலி பாண்டிங், அது எல்லாத்தையுமே வந்து செம்ம இன்டர்லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டோரி தான் இல்லை செம்ம மெயின். அண்ட் நெக்ஸ்ட்டு அதோட அனிமேஷன் குவாலிட்டி அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அனிமேஷன் தான் ஆனால் கொஞ்சம் நம்ம எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அண்ட் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லெவலில் க்ரியேட் பண்ணிட்டாங்க சோனி. ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் டிஸ்னிஸோட அனிமேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இது டோட்டல் உங்களுக்கு புதுசாக இருக்கும் அண்ட் அட் அ டைம் செம்ம க்ரேஸியாக இருக்கும். ஆக்ஷன்ஸுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அனிமேஷன் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி பார்க்குற விஷுவல்ஸ் எல்லாம் செம்ம ஸ்டன்னிங்காக க்ரியேட் ஆகுமா. அதனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ அதோட ஸ்டோரி தான் அப்படியே கண்டினியூஷன் இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த செகண்ட் பார்ட்டோட மூவி கூட பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய மூவி. ஏன்னா இந்த வாட்டி நம்ம ஸ்பைடர்மேன் நிறைய டைமென்ஷனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு அண்ட் இதே வந்து வெறும் பார்ட் 1 தான் பிரிச்சிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பார்ட்டும் இருக்குது, பார்ட் 2 நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆகும். அண்ட் கண்டிப்பாக இப்போ நீங்கள் இந்த அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அதை கடைசி எண்டிங் அப்படி முடிச்சிருக்காங்க. அதனால் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ரியல் மல்டிவர்ஸ் அதை நீங்கள் டோட்டலாக விட்னஸ் பண்ணலாம். அண்டு அதோட அனிமேஷன் குவாலிட்டி லைக் ஃபர்ஸ்ட் பார்ட்டே செம்மையாக க்ரியேட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே இப்போ எப்படி செகண்ட் பார்ட்டை உருவாக்குறது அவங்களுக்கே ஒரு செம்ம பெரிய சேலஞ்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த சேலஞ்சை தான் ஓவர் கம் ஆயிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் இன்னும் பயங்கரமாகவும் செம்ம பெருசாக தெரிஞ்சிருக்கு எனக்கு. அண்டு அது சீரியஸாக இப்போ அதுக்கு டோட்டல் ஃபேன் ஆகிருக்கு அந்த ஒரு விஷுவல்ஸ்க்காக தான். மெயினாகவே உள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. அண்டு லைக் ரீசெண்ட் இன்டர்வியூவில் கூட பார்த்தேன் 280+ கேரக்டர்ஸ் இருக்காங்களா. அதனால் சில கேரக்டர்ஸ்க்கெலாம் இன்னும் நேம் அண்டு எதுவுமே வைக்காமலும் இருக்காங்க. ஸோ அதனால் அத்தனை கேரக்டர்ஸையும் நீங்கள் கேட்சப் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்டையர் மூவி வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபேஸிங்கான மூவி. ஸோ நிறைய ஆக்ஷன்ஸ் நடக்கும், நம்ம ஆக்ஷன்ஸ் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம், நடுவில் நிறைய ஜோக்ஸ் ஹியூமர்ஸ்லாம் வரும். அப்படியே டப்பு டப்புன்னு அப்படியே 2-3 ஜோக்ஸ் சொல்லிடுவாங்களா. நம்ம ஃபஸ்ட்டு ஜோக்கே வந்து சிரிச்சிட்டு இருப்பேன் அண்ட் ஃபைனலாக பார்த்தா நிறைய ஜோக்ஸ் உள்ளே போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த மாதிரி அப்படியே ஒரு மர்ஜான ஒரு மூவியாக இருக்கும். ஸோ நம்ம சீக்கிரமாக அப்படியே எல்லாத்தையும் கவனிக்கணும். கண்டிப்பாக இந்த படத்தை 2வது தடவை 3வது தடவை பார்க்கலாம். ஏன்னா இன்னும் நிறைய விஷயத்த நானே மிஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட் ஃபேஸிங்காக தான் இருந்திருக்கு. ஆக்ஷன்ஸ்லேயும் வந்து நிறைய வேறு மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் காமிச்சிருந்தாங்க. அண்ட் உள்ள நிறைய கேமியோஸ் ஆட்டம் வேறு நிறைய சீன்ஸோடலாம் இருக்குது. மெயினாக நம்ம இந்தியன் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு ஒரு கேரக்டரையும் காமிப்பாங்க, பிரபாகர்னு சொல்லிட்டு, அதுவும் வேறு அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வேறு யூனிவர்ஸோட ஸ்பைடர்மேன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்காங்க. நீங்கள் அது வேறு எங்கேயாச்சும் ஒரு கார்ட்டூன்லேயும் இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, காமிக்ஸ் இன்கேஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்துமே இப்போ நம்ம அனிமேஷனாக பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் உங்களுக்கே ஒன்று க்ரியேட் ஆகும். அண்ட் இதில் வந்து ஸ்பாட் ஒரு கேரக்டர் தான் கொஞ்சம் மெயின் வில்லனான கேரக்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் தான் என்டையர் இந்த மல்டிவர்ஸோட ஃபுல் டோர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி போயிட்டே இருப்பார். ஸோ என்டையர் மூவியை பார்க்கும்போது திருப்பியும் நீங்கள் எவ்வளோ ஏஜ்டாக இருந்தாலும் மேட்ரஸே கிடையாது, திருப்பி உங்களுக்கு ஒரு குழந்தையாட்டம் ஆக்கிரும். ஏன்னா அதை பார்க்கும்போது நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்களா. அந்த ஃபன் ஹாப்பினஸ் தான் ஒரு மூவியில் மெயின் முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அதை கரெக்டாக அவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டர்டெயின்மெண்ட் வைஸில் 200% ஃப்ரெண்ட்ஸோட இல்லை என்ட ஃபேமிலியோடு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா மெயின் பாண்டிங்கே வந்து அகைன் திருப்பியும் இந்த ஃபேமிலி பாண்டிங்கை தான் கொண்டு வருவாங்க. அது ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே செம்ம இமோஷ்னலாக எனக்கு செம்மையாக கனெக்ட் ஆயிருந்தது. அண்ட் அது எப்படின்னு தெரியல, அனிமேஷன் மூவியில் அந்த ஃபேமிலி பாண்டிங் கொண்டு வந்தாலே அது செம்மையாக கனெக்ட் ஆயிரும். அண்ட் இந்த ஸ்பைடர்மேன் ஸ்டோரியில் டீனேஜ் ஆன பையன், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, லைக் உலகத்தையே காப்பாற்றணும், இந்த மாதிரியெல்லாம் செம்மையாக கொண்டு வருவாங்களா. ஸோ நம்ம ஹீரோக்கு அவர் லைக்
சொல்லிடுவார், என்னால் முடியாதுயா, நான் ஹீரோ கிடையாதுன்னு. ஆனால் திருப்பியும் அந்த ஸ்பைடர்மேனோட ஹீரோயிசம் எல்லாத்தையும் வந்து செம்மையாக கொண்டு வருவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கும்போது அது அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா ஒரு மஸ்ட் வாட்சான எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏன்னா அது கிரேசியான விஷுவல் அவ்வளோ ஃபாஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கா, அதெல்லாம் நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம இந்தியாவிலேயும் ஃபுல் டோட்டலாகவே 10+ லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷோட சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ மெயினாகவே சில லோக்கல் ரிலீஜன்ஸை வித் லோக்கல் லாங்குவேஜோடய அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டப் பண்ணிட்டு. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். சோனி வந்து இந்த என்டையர் மூவியை ஹை ஸ்கேலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் செம்மையாக போயிருக்கு, அது கிரிட்டிக்ஸ் வைஸ்லேருந்து எல்லாமே நல்லபடியாக இருக்கா. ஸோ அதனால் இப்போ இந்த படத்தை ஒரு மேக்ஸிமம் லெவலுக்கு அவங்க ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நீங்களே ஃபுல் டே அந்த வைப்லேயே இருப்பீங்க. அண்ட் அதுக்காக ஒரு மஸ்ட் வாட்சான மூவி கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் பாருங்கள். ஸோ மூவி விட்டு பார்த்ததுக்கப்புறம் வெளியே வரும்போது எப்படி தான் இருக்கும், ஏதோ ரோலர் கோஸ்டர் ரைட்லேருந்து வெளியே வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க ட்ராவல் பண்ணும்போது அப்படியே நீங்களும் அப்படியே சேர்ந்து நிறைய மல்டிவர்ஸ் எல்லாம் போயிட்டு வருவீங்களா, அதெல்லாம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காக தான் சொல்கிறேன். பை த வே இப்போது ப்ளே தமிழ் டப் இந்த படத்துக்கு ரேட்டிங் தரணும், நான் டெஃபினட்டாக 10/10 தரணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நான் மெயினாகவே ஸ்டோரி மட்டும் ஸ்டோரி ஓகே, என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்கே, நம்ம எங்கேயோ ஒரு கனெக்ட் ஆகுதா, நம்ம இமோஷ்னலி எங்கேயோ அட்டாக் பண்ணுறாங்களா, அதெல்லாமே இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு மஸ்ட் வாட்சான மூவின்னு தான் சொல்லுவேன். பை த வே ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் இன் கேஸ் பார்க்காம தான் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டுக்கு போங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு இன்னொரு பார்ட்டும் வரதான் போகுது. அண்ட் சோனி வந்து இப்படியே அப்படியே ஈஸியாக விட மாட்டாங்க. இந்த ஸ்பைடர்மேன் வச்சு அவங்க இன்னும் நிறைய பெரிய பெரிய கான்செப்ட் ஆனால் எல்லாம் லிங்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு நிறைய யூனிவர்ஸையும் எல்லாம் லிங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரியல் நம்ம லைவ் ஆக்ஷன் யூனிவர்ஸையும் நம்ம இப்போ இருக்க இந்த அனிமேட்டட் மூவியும் லிங்க் பண்ணுறாங்க. அது எப்படி அப்கமிங் ஃபியூச்சர் டேஸில் செம்மையாக சிங்க் ஆகும் நம்ம பார்த்துடலாம். ஸோ பை த இன்கேஸ் நீங்கள் படத்தை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு என்ன தாட், நீங்கள் எவ்வளோ அவுட் ஆஃப் 10 ரேட்டிங் தரீங்களோ அதெல்லாம் அப்படி நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you next video. Bye guys.